அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் உஞ்சினி கிராமத்தில் எழுந்தருளித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கொப்பாட்டி அம்மன் பொது அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் 4ஆம் ஆண்டு ஆடி பூரம் திருவிழா ஆடி மாதம் 8ஆம் தேதி ஆங்கில தேதியில் 24/7/2025 வியாழக்கிழமை முதல் ஆடி மாதம் 13ஆம் தேதி அதாவது ஆங்கில தேதியில் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை 5 நாட்களுக்கு மிக விமரிசையுடன் நடைபெற உள்ளது. 4ஆம் ஆண்டு ஆடிப்பூர திருவிழாவின் நிகழ்ச்சி நிரலாக 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி மாதம் 8ஆம் தேதி காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெறும். 4ஆம் ஆண்டு ஆடிப்பூர திருவிழாவின் முதல் நாளான ஆடி மாதம் 10ஆம் தேதி ஆங்கில தேதியில் 26/7/2025 சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு ஏரியில் புறப்பட்டு கோவில் வரை பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சியும் மதியம் 12:30 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மதியம் 1:30 மணிக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 5 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபடுதல். மாலை 6 மணிக்கு பக்தி பாடல் இன்னிசை கச்சேரி நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3ஆம் நாளான ஆடி மாதம் 11ஆம் தேதி ஆங்கில தேதியில் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மதியம் 1 மணிக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு அம்மனுக்கு அலங்காரம் நடைபெறும். மாலை 6 மணிக்கு வான வேடிக்கையுடன் அம்மன் திருவீதி விழா மற்றும் நடன கலை நிகழ்ச்சி மிக விமர்சையுடன் நடைபெற உள்ளது என்பதனை அனைத்து பொதுமக்களுக்கும் அன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 4ஆம் நாளான ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆங்கில தேதியில் 28/7/2025 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். காலை 11:30 மணிக்கு அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம் சிறப்பு தீப ஆராதனை நடைபெறும். மாலை 5 மணிக்கு திருவிழுக்கு பூஜை நடைபெறும். இரவு 8 மணிக்கு அறுசுவை கூடிய சைவ சாப்பாடு வழங்கப்படும் என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 4ஆம் ஆண்டு ஆடிப்பூர திருவிழாவின் கடைசி நாளான ஆடி மாதம் 13ஆம் தேதி ஆங்கில தேதியில் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பக்தர்களுக்கு வழங்கப்படும் நிகழ்ச்சியும் மற்றும் மாவிளக்கு படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதனை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது. குல தெய்வ வழிபாடு 7 தலைவர்களை காக்கும் என்பது பழமொழி. துக்கம், வறுமை, பலவீனம், மனநோய் ஆகியவற்றை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரமாக திகழும் குலதெய்வத்தை வணங்குவோம், குடிப்பெருமையை காப்போம். அனைவரும் வருக, அம்மனின் அருளை பெறுக. நன்றி. மேலும் முக்கிய குறிப்பாக 4ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழாவில் 3 தினங்களுக்கு அன்னதானம் வழங்க இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் தங்களது பங்களிப்பாக தங்களால் இயன்ற அளவு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களாகவோ காய்கறிகளாகவோ வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 3 தினங்களுக்கும் அபிஷேகம் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதால் அபிஷேக பொருட்களான பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், திரவிய பொடி, நல்லெண்ணெய், நெய், தேன், பஞ்சாமிர்தம், பழம், கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, இளநீர், சேக்காய், பன்னீர், தேங்காய், பூ, மாலை போன்ற பொருட்களாகவும் பணமாகவும் வழங்கலாம் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தனித மனித வாழ்வில் போதும் என்று சொல் சாப்பாடு. அந்த சாப்பாடு வழங்குவது அன்னதானம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தில் சிறப்பு கொடுப்பவருக்கும் அதனை சுவைப்பாக்கும் திருப்தி வழங்குவது அன்னதானம்.
இதற்கு நிதி வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பொதுமக்களும் 4ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்புற செய்து அம்மனின் அருளை பெற ஸ்ரீ கொப்போட்டி அம்மன் அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வருக 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 என அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.